உடம்புல லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வுகள் இல்ல அப்படின்னா, எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே ஃபார்ம் ஆக முடியாது. ஏன்னா, ஒரு எலும்பையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜவ்வு தான் லிகமெண்ட். ஸோ அந்த மாரி மூட்டுல இருக்கக்கூடிய ஜவ்வுகள் என்னென்ன? ஒருவேளை இந்த ஜவ்வுகள் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா, அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணணுமா? இல்ல சர்ஜரி பண்ணாமலே நம்ம சரி பண்ண முடியுமா? அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லப் போறேன். அதே மாரி மூட்டுல வந்து குறிப்பா 2 வகையான லிகமெண்ட்ஸ் இருக்கு. ஜவ்வுகள் இருக்கு. அதாவது குரூஷியேட் லிகமெண்ட்ஸ், கொலேட்ரல் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். குரூஷியேட்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட்ஸ். அதாவது முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். அதுக்கப்புறம் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்கக்கூடியது வந்து கொலேட்ரல் லிகமெண்ட்ஸ். மீடியல் கொலேட்ரல் லிகமெண்ட்ஸ், லேட்டரல் கொலேட்ரல் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொலேட்ரல் லிகமெண்ட்ஸ். ஸோ இந்த ஜவ்வுகள் எதுலயாவது அடிபட்டது அப்படின்னா, அதுக்கு நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லப் போறேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெறைய பேரு இந்த மாரி லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. நான் வந்து சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. சர்ஜரி எப்ப பண்ணணும் அப்படின்னா, இந்த லிகமெண்ட்ஸோட இன்ஜுரி வந்து நம்ம கிரேடிங் வகையில வகைப்படுத்துவோம். அதாவது கிரேட் 1 மைல்டு, கிரேட் 2 மாடரேட், கிரேட் 3 சிவியர் இல்ல கம்ப்ளீட் டேர். மைல்டு டேர், மாடரேட் டேர், கம்ப்ளீட் டேர் 3 வகை இருக்கு. உங்களுக்கு முதல் 2 வகை மைல்டா கிழிஞ்சிருக்கு இல்ல பார்ஷியலா கிழிஞ்சிருக்கு அப்படின்னா, அது பிரச்சனை இல்ல. அத நம்ம சரி எக்சர்சைஸ் பண்ணியுமே சரி பண்ணி வச்சுக்க முடியும். இது கம்ப்ளீட் டேர் ஆகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு கம்ப்ளீட் டேர் ஆனா கூட மசில் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஆனா, நீங்க ஒரு வேளை இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கீங்க. இல்ல திருப்ப வந்து ஹெவியான வேலை பார்க்க போறீங்க. அதிகமா படி ஏறணும், அதிகமா ஓடணும் அப்படின்னா, கம்ப்ளீட் டேரா இருக்கும்போது உங்களுக்கு சர்ஜரி அவசியமான ஒண்ணா மாறலாம். ஆனா, அது நீங்க உங்களோட சிம்ப்டம்ஸ பொறுத்து. என்ன மாரியான சிம்ப்டம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த லிகமெண்ட்ஸ் கிழிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த லிகமெண்ட்ஸோட வேலையே ஒவ்வொரு எலும்பையும் அதோட இடத்துல வச்சு பாதுகாக்கிறது. ஸோ நீங்க என்ன மாரி அசைச்சாலுமே அந்த எலும்பு அந்த ஜாயிண்ட்குள்ள தான் இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து மாறாது பொசிஷன். இதுவே லிகமெண்ட்ஸ் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஏசிஎல் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் இல்ல அப்படின்னா, டிபியா வந்து மடங்கும்போது நகர ஆரம்பிச்சுரும். நம்ம படி ஏறும்போது டக்குனு முன் பக்கமா போயிடும். அப்ப அந்த ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி போயிட்டு அப்படியே கால் மடங்கிடும். நம்ம கீழ விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி எல்லாம் உங்களுக்கு சிம்ப்டம் அதிகமா இருக்கு. நடக்கும்போதே டக்குனு கால் மடங்கி கீழ விழுந்துடுறீங்க. ஜாயிண்ட்ல சுத்தமா ஸ்டெபிலிட்டி இல்ல. உங்களுக்கு பேலன்ஸ் இல்ல அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க சர்ஜரி பத்தி யோசிக்கிறது நியாயமான விஷயம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு அடிபட்ட வலி எல்லாம் சரியாயிடுச்சு. வீக்கம் சரியாயிடுச்சு. கால் முழுசா மடக்கிறேன், நீட்டுறேன் எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் பெருசா ஓடுற வேலைலாம் இல்ல. நார்மலா நான் என்னோட ஆக்டிவிட்டீஸ பார்த்தா போதும் அப்படின்னா, நீங்க சர்ஜரி பண்ணாம எக்ஸர்சைஸே பண்ணி கூட அதிலேயே சரி பண்ணி, சரியாகி உங்க லைஃப்ப ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயினா சிம்ப்டம் தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையா, தேவையில்லையா அப்படின்றத தீர்மானிக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இதுல ஏதோ ஒரு ஜவ்வு கிழிஞ்சு, அதோட வீக்கம் அதிகமாகி, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ரைஸ் புரோட்டோகால்னு சொல்லுவோம். ரெஸ்ட், ஐசிங், கம்ப்ரஷன், எலிவேஷன். ஓய்வு எடுப்பீங்க. அது நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கனாலே அந்த வீக்கத்த பார்த்துட்டு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, எலும்பு எதுவும் இன்வால்வ் ஆகல. லிகமெண்ட் தான் கிழிஞ்சிருக்கும். மேபி எம்ஆர்ஐ கூட எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிருவீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள் இப்போ கிரேட் 2 இன்ஜுரிலாம் ஆச்சு அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் வந்து கால மூவ் பண்ணாம வச்சிருந்திருப்போம். ஸோ அப்படியெல்லாம் வச்சு வரக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ்னால வரக்கூடிய வலி, அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ், கால ஈஸியா பழைய மாரி மடக்கி நீட்டுறதுல பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்க மசில்ஸ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி, நியூரோ மஸ்குலர் கண்ட்ரோலையும் அதிகப்படுத்தும். அதாவது உங்க பேலன்ஸ இம்ப்ரூவ் பண்ணி, ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி பண்றதுக்கான பயிற்சிகளையும் இந்த வீடியோல நான் இப்ப டீடைலா சொல்லப் போறேன். ஸோ ஏசிஎல், பிசிஎல், எல்சிஎல், எம்சிஎல் எந்த லிகமெண்ட் உங்களுக்கு கிழிஞ்சிருந்தாலும், இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள அதாவது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. இப்ப கொஞ்சம் எக்ஸர்சைஸஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டத்துல நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை பண்ணி பயன்பெறுங்க. வாங்க என்னென்ன எக்ஸர்சைஸ் லிகமெண்ட் டேருக்கு, குறிப்பா ஏசிஎல் டேருக்கு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முட்டிக்கு கீழ ஒரு தலகாணி வச்சு, நம்ம மேல் தொடை தசைகள டைட் பண்ணீங்க அப்படின்னா, பாதம் தன்னால மேல வரும். அதாவது தலகாணி கீழ அழுத்துற மாரி நம்ம தொடைய வந்து டைட் பண்ணணும். அப்ப நம்ம பாதம் மேல வரும். ஸோ இந்த மாரி ஒரு 10 முறை தொடைவு தசைகள், அதாவது மேல் தொடை தசைகள் குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மசில்ஸ டைட் பண்ணி லூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸர்சைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இது மாரி 10 முறை பண்ணீங்கன்னா, 1 செட் அப்படின்னு வச்சுட்டு 2 செட்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து. இது 2 காலுக்குமே கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ 10 கவுண்ட்ஸ், 10 கவுண்ட்ஸ், 2 செட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்த எக்ஸர்சைஸ். இதுல முட்டிய மடக்காம பொறுமையா நம்ம நேரா கால 30 டிகிரி சொல்லுவோம். 30 டூ 40 டிகிரி அதிகபட்சம் தூக்கலாம். அதாவது அடுத்த காலோட கட்டை விரல விட கொஞ்சம் உயரமா மேல தூக்கிட்டு இறக்கிருங்க. இதுல முட்டி மடங்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அத ஜாக்கிரதையா பார்த்து பண்ணுங்க. கால ஸ்ட்ரைட்டா வச்சு 10 முறை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிட்டீங்கன்னா, 1 செட்டுன்னு கணக்கு வச்சுக்கணும். அது மாரி 2 செட்டு தேவைப்பட்டா நீங்க 2 காலுக்குமே கூட பண்ணி 2 காலையுமே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸர்சைஸ் முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்தது பொறுமையா கால எவ்வளோ தூரம் மடக்க முடியுமோ மடக்கி, மடக்கி விடுங்க. ஸோ இது மாரி 10 முறை உங்களால முடிஞ்ச தூரம் மடக்கி, மடக்கி விட்டுருங்க. ஈஸியா இருந்தா 2 செட்ஸ் 10 கவுண்ட்ஸ், 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு மடக்கிறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் வச்சு மடக்கணும். அது எப்படின்னா, இது மாரி டவலோ இல்ல வந்து ஒரு யோகா பேண்டோ கால்ல மாட்டிக்கிட்டு, நீங்க வந்து சப்போர்ட் குடுத்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்
கொடுத்து கால பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களால வலி எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தான் மடக்கணும். ஏன்னா, ஒரே நாள்லயே இது முழுசா மடங்கிடாது காலு. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மடக்கி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ யோகா பேண்ட் இருந்தா, மேல இருக்க மாரி யோகா பேண்ட் வச்சு பண்ணுங்க. இல்லன்னா கீழ இருக்க வீடியோல பண்ற மாரி டவல் வச்சு பண்ணுங்க. ஸோ இந்த மாரி 10, 10 முறை 20 டைம் பண்ணிடுங்க. அடுத்த எக்சர்சைஸ் சைட்ல திரும்பி படுத்துட்டு கால வந்து சைட்ல மேல தூக்குங்க. ஸோ இந்த மாரி 10 முறை ஒவ்வொரு சைடுக்கும் பண்ணீங்கன்னா, 1 செட் கம்ப்ளீட் ஆயிடும். அந்த மாரி 2 செட் பண்ணிக்கணும். 2 சைடுக்குமே நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 சைடு நம்ம குளூட் மீடியஸ் மசிலையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டா தான், அடுத்து நடக்கும்போது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாரி 2 சைடும் 2 செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த எக்சர்சைஸ் முடிஞ்சிரும். அடுத்தது, இது மாரி சேர்ல உட்காந்துட்டு கால முன்பக்கமா நீட்டுங்க. ஸோ முட்டி ஸ்ட்ரெய்ட்டா வர வரைக்கும் நம்ம நீட்டணும். ஆரம்பத்துல வெயிட் இல்லாம வலி பொறுக்கிற அளவுக்கு நல்லா நீட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியானதுக்கப்புறம் நீங்க வெயிட் சாண்ட் பேக்கோ இல்ல பேண்டோ போட்டுட்டு கூட நீட்டலாம். 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த எக்சர்சைஸ் முடிஞ்சிரும். அடுத்து படுத்துக்கிட்டு 2 காலையும் பெண்ட் பண்ணிட்டு பொறுமையா இடுப்ப தூக்கி இறக்கணுங்க. ஸோ இது ஈஸியானதுக்கப்புறம் ஒரு கால்லயே இடுப்ப தூக்கி பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஒரு கால் கீழ வச்சுட்டு, இன்னொரு கால நேரா நீட்டி பிடிச்சுட்டு, இடுப்ப தூக்கி தூக்கி இறக்கணும். ஸோ ஆரம்பத்துல 2 காலையும் மடக்கி இடுப்பு தூக்கி இறக்குங்க. போக போக ஒரு 2 வாரத்துல இருந்து ஒரு 4 வாரம் கழிச்சு ஈஸியானதுக்கப்புறம், நீங்க நார்மலாவே ஒரு கால்லயே இடுப்பு தூக்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்த டெவலப் பண்ணிக்கணும். இதையும் 10 முறை 2 செட் பண்ணிக்கோங்க. ஒரு கால்ல பண்ணாலும் ஒவ்வொரு சைடுக்கும் 10 முறை 2 செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாரி பால் இருந்தா நீங்க பால யூஸ் பண்ணியும் இடுப்ப தூக்குற எக்சர்சைஸ் பண்ணலாம். ஸோ இடுப்ப தூக்குறது நீங்க ஈஸியா பண்ணதுக்கு அப்புறம், இந்த மாரி பால்லயே ஹிப்ப ரைஸ் பண்ணி மேலேயே புடிச்சுக்கிட்டு, கால பெண்ட் பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈஸியானது வந்து நீங்க ஆரம்ப கட்டத்துல பண்ணணும். இது ஈஸியானதுக்கு அப்புறம் இதுலயே அடுத்த லெவல் இதுலயே ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல் பண்ற அளவுக்கு மசில் ஸ்ட்ரென்த்த இம்ப்ரூவ் பண்ணணும். இதையும் 10, 10 முறை 2 செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த எக்சர்சைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இது மாரி ஸ்விஸ் பால் நீங்க வாங்கிக்க முடியும்னா, வாங்கி இது மாரி பண்ணலாம். இல்லங்க என்கிட்ட இந்த பால் இல்லன்னா பிரச்சனை இல்ல. நீங்க மத்த எக்சர்சைஸ் பண்ணா கூட ஓகே தான். அடுத்த எக்சர்சைஸ் சேர் ஸ்குவாட் பண்ண போறோம். ஸோ சேர்ல வந்து ஒரு பில்லோ வச்சுக்கோங்க ஆரம்ப கட்டத்துல. ஏன்னா கொஞ்சம் பெயின் இருக்கும். ஈஸியா கால் பெண்ட் ஆகாது. அப்போ பில்லோ வச்சு உட்கார்ந்து எழும்புங்க. அது ஈஸியானதுக்கப்புறம் பில்லோ இல்லாம உட்கார்ந்து எழுந்துருங்க. அதுவும் ஈஸியானதுக்கப்புறம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம டைரக்ட்டாவே நீங்க ஸ்குவாட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி புரோகிரஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஸோ உங்க உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அதுக்கு ஏத்த மாரி இந்த எக்ஸர்சைஸஸ கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி பண்ணுங்க. அடுத்து படி ஏறுற பயிற்சி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நேரா ஏறி பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சைட்ல ஏறி பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் 10, 10 முறை 2 செட் பண்ணி, இது ஈஸியானதுக்கு அப்புறம் இறங்குற பயிற்சி பண்ணணும். ஸோ ஏறி நின்னுட்டு முன் பக்கமா கால கீழ வச்சு பொறுமையா இறங்கிட்டு பேக்ல ஏறுற மாரி அது கணக்கு. ஸோ ஸ்டெப் அப் எக்சர்சைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏறுறத பிராக்டிஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஏறுறது ரொம்ப ஈஸியானதுக்கு அப்புறம் இறங்கி பார்க்கிறத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது 10, 10 முறை 2 செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்சர்சைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது ஒரு கால்ல நிக்கணுங்க. ஸோ ஒரு கால்ல உங்களால எவ்வளோ செகண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியுதுன்னு பாருங்க. குறிப்பா அடிப்பட்ட கால்ல எவ்வளோ நேரம் நிக்க முடியுதுன்றத செக் பண்ணுங்க. இது மாரி 2 கால்லயுமே நீங்க எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு, இது ஈஸியானதுக்கு அப்புறம், அதாவது ஒரு 2 வாரமாவது அட்லீஸ்ட் நீங்க இத பண்ணி இது ஈஸியா ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் ஒரு கால்லயே நம்ம வந்து ஸ்குவாட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அடிப்பட்ட கால் மட்டும் பண்ணாம 2 காலுக்குமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி பொறுமையா சிங்கிள் லெக்ல ஸ்குவாட் பண்ணி அந்த அடிப்பட்ட காலோட ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ இத 10 முறை 2 செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த எக்சர்சைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது ஒரு கால்ல நின்னபடியே பொறுமையா நம்ம உடம்ப வந்து முன்னாடி கொண்டு போணும். ஸோ நம்ம மேல் உடம்பு எவ்வளோ தூரம் குனியுதோ, அதுக்கு சமமா காலையும் பேக்ல அதுக்கு நேரா கொண்டு போக முயற்சி பண்ணணும். ஸோ இது மாரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிடுங்க. இது ஈஸியானதுக்கப்புறம் நீங்க ஒரு கையில டம்பிள் வச்சுக்கிட்டுமே பண்ணலாம். இது சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட்ன்னு கூட நம்ம இந்த எக்ஸர்சைஸ சொல்லுவோம். ஸோ இது மாரி நீங்க கையில டம்பிள்ஸ் வச்சுக்கிட்டும் இந்த எக்ஸர்சைஸ பண்ணலாம். இது மாரி ஒவ்வொரு சைடுக்குமே 10 கவுண்ட்ஸ் 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க இனிஷியலி. போக போக நீங்க 15 கவுண்ட் 3 செட்டா கூட இந்த எக்ஸர்சைஸ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து கிளாக் எக்சர்சைஸ். அதாவது நம்ம எப்படி கடிகாரம் வந்து முள்ல சுத்துமோ, அது மாரி நம்ம ஒரு கால்ல பேலன்ஸ் பண்ணி உடம்ப மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு, இன்னொரு கால முன்னாடி, சைட்ல, பின்னாடி 3 பக்கமும் நீங்க கொண்டு போகணுங்க. ஸோ இது 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 நான் எப்படி பண்றேனோ அதே மாரி தான் பண்ணணும். ஸோ முழு வெயிட்டையும் ஒரு கால்ல கொடுத்து, இன்னொரு கால ஜஸ்ட் முன்னாடி, சைட்ல, பின்னாடி மாத்தி மாத்தி டச் பண்ணணும். முன்னாடி டச் பண்ணிட்டு நேரா வந்துட்டு, திரும்ப சைட்ல டச் பண்ணிட்டு நேரா வந்துட்டு, அப்புறம் பேக்ல டச் பண்ணிட்டு நேரா வரணும். ஸோ இந்த மாரியுமே ஒவ்வொரு சைடுக்கும் 10, 10 முறை 2 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு லெவல். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிபட்டு நீங்க சரியாக எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் நீங்க இத ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸர்சைஸுமே அச்சீவ் பண்றது அதாவது ஒரு சிலர் சீக்கிரமாவே இந்த மாரி ஈஸியா பேலன்ஸ் பண்ணி பண்ணிடுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு பெரிய அளவு பேலன்ஸ் லாஸ் நடந்திருக்காது. மசில் லாஸ் நடந்திருக்காது. ஆனா, ஒரு சிலருக்கு இது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ஸோ அந்த மாரி கஷ்டப்படாம, உங்களால எவ்வளோ பண்ண முடியுதோ அந்த ரேஞ்ச்ல மெயின்டெயின் பண்ணி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா புரோகிரஸ் பண்ணி அதிகப்படுத்துங்க. ஸோ இந்த மாரி கால வந்து
எல்லா ரேஞ்ச்லயும், அதாவது முன்னாடி, சைடுல, பின்னாடி மட்டும் டச் பண்ணாம, இன்னும் கூட இந்த சைட்லயுமே நீங்க நல்லா கொண்டு போயிட்டு டச் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு சைடுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாரி 10 முறை 2 செட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாரி ஒரு பேலன்ஸ் போர்ட் இருந்தா, அதுல ஸ்குவாட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாரி பொறுமையா ஸ்குவாட் பண்ணி எழுந்திருக்கணும். ஸோ 2 காலும் ஈக்குவலா வெயிட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும், நம்ம பேலன்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கும், இந்த ஒரு பேலன்ஸ் போர்ட்ல பண்ணக்கூடிய ஸ்குவாட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பண்ணாலும் ஓகே, இல்ல போசோ பால்ல பண்ணாலும் ஓகே. நம்மகிட்ட இந்த பேலன்ஸ் போர்டு இருக்கு. அதனால நான் இதுல பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாரி பொறுமையா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்குவாட் பண்ணி எழும்பணும். இது மாரி 10 முறை இந்த ஸ்குவாட்ட பண்ணுங்க. ஸோ இது நல்லா ஈஸியானதுக்கப்புறம் 2 செட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ் லெவல். ஆ எடுத்த உடனே நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு அந்த கால் நான் முன்னாடி சொன்ன மாரி கால் பெண்ட் பண்ணி நின்றது இதெல்லாம் பண்ணிட்டு இந்த எக்ஸர்சைஸஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த எக்ஸர்சைஸ். இந்த எக்ஸர்சைஸ்ல நல்லா ஸ்குவாட் பண்ணி நின்னுக்கோங்க. நின்னுட்டு பொறுமையா குதிகால உயர்த்தி, அப்படியே குதிகால தூக்குனபடி ஸ்குவாட் பொசிஷன்லயே நடக்கணுங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கன்டினியூவா அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நடந்துட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே ஸ்குவாட் பொசிஷன் வந்துட்டு, குதிகால மேல தூக்கிக்கிட்டு, அதே மாரி ஹீல ரெய்ஸ் பண்ணிட்டு, குதிகால்லயே அப்படியே நடந்து போகணும். ஸ்குவாட் பொசிஷன்லயே நடக்கணும். ஸோ இந்த மாரி நீங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஏத்த டிஸ்டன்ஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. இது பண்ண முடியாதவங்கள நான் முன்னாடி சொன்ன மாரி தான், ஆரம்பத்துல நான் சொன்ன எக்ஸர்சைஸஸ் எல்லாம் நல்லா ஈஸியா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், இந்த மாரி கஷ்டமான எக்ஸர்சைஸ ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா பயிற்சிகளுமே உங்களோட மூட்டுல இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் கிழிஞ்சிருந்தது அப்படின்னா, அது சரியானதுக்கு அப்புறம் உங்க தசைகள பயிற்சி பண்ணி, உங்க பேலன்ஸ இம்ப்ரூவ் பண்ணி, நார்மல் லைஃப் வர்றதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்கள வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம எங்ககிட்ட நீங்க ஆன்லைன்ல சேர்ந்து பயிற்சிகள் பெறணும் அப்படின்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம, இந்த மூட்டு ஜவ்வு கிழிஞ்ச பிரச்சனையால பாதிக்கப்பட்டுள்ள யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி.